வாங்க இன்னைக்கு பட்டிக்காட்டு சாம்பார் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பட்டிக்காடுன்னா ஒன்றும் இல்லைங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, பட்டிக்காடுனா கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் வில்லேஜ் சமையல் அப்படின்ட்டு போடுறாங்க, இல்லை ட்ரெடிஷ்னல் சமையல்னு போடுறாங்க. வனிதா ஹவுஸ் குக்கிங் அப்படிங்கிற சேனலில் பட்டிக்காட்டு சிக்கன் குழம்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தாங்க எங்கள் பாட்டி ஞாபகம் வந்துச்சு, எங்கள் பாட்டி சொன்ன ஞாபகம் வந்துச்சு. அதனால தாங்க இந்த சமையல் உங்களுக்காக. ரியல் டேஸ்ட் ஆஃப் சாம்பார் அப்படின்னு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க. ரியல் சாம்பாரோட மனம், சுவை எல்லாமே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ரியல் சாம்பாரோட மனம் அப்படியே இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு கப்பு பருப்புங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பருப்பு எடுத்துக்குங்க. நீங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பருப்பு போடுவீங்களோ அந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்குங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீருங்க ஊற்றியாச்சு. பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. 2 தடவைக்கு 4 தடவையாக வாஷ் பண்ணிக்கிங்க. அந்த நுரையே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, பெருங்காயக்கட்டி, பூண்டுங்க, ஒரு அரை ஸ்பூனு நல்லெண்ணெய்ங்க, ஒரு 4-5 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணால் போடலாம். என்கிட்ட 4-5 தான் இருந்தது. 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. வெந்நீர் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் பருப்பை போடுங்க. தக்காளி, ஒரு பெரிய தக்காளி. எப்போதுமே மண் சட்டியில் செய்யும்போது பொங்கி ஊற்றுங்க. பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கேப் விட்டு மூடும் போது உங்களுக்கு பொங்கி ஊற்றாது. ஸோ இப்போது 3/4 பதத்துக்கு பருப்பு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மத்து கொடுத்து ஒரு கடைங்க. ஜஸ்ட் அப்படியே போட்டு அப்படியே லைட்டாக ஜென்டிலாக கடைஞ்சா போதுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கடைய வேண்டாம். ஏன்னா இன்னும் ஒரு 1/4 பங்கு வேகணும். ஸோ இப்படி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஜென்டிலாக ஒரு 2-3 வாட்டி கடைஞ்சிங்கனாலே போதும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள், போதும். ஸோ இந்த மாதிரி பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு அந்த ஒரு 3/4 பதத்துக்கு கொஞ்சம் வேகிற வரைக்கும் வேக விடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திருப்பி முதல்ல செஞ்ச மாதிரியே திருப்பி அதே மாதிரி ஜென்டிலாக கடைஞ்சிக்குங்க. நல்லா வெந்துருச்சு. முன்னாடி மாதிரி லைட்டாக பருப்பு வேகாமல் இல்லை, இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த காய் வேணால் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச காய் போடுங்க. நான் இன்றைக்கி முள்ளங்கி தாங்க போடுறேன். முள்ளங்கி இந்த திக்னஸில் தோல் சீவிட்டு இந்த திக்னஸில் வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு நல்லா ஒரு போட்டுட்டு நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி, லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது குழம்பு மிளகாத்தூளுங்க. இதை தான் நான் போட்டேன். இது 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சி ஊற்றிட்டேன். அப்புறம் சாம்பாருக்கு வேணுங்கிற உப்பு நம்ம முன்னாடியே கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டிருக்கோம், பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான். இப்போ ஃபுல்லாக காய் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுருங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அந்த காய் வெந்துட்டுருக்கட்டும், தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு, வெந்தயம் அரை ஸ்பூனுங்க, அரை ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து நீங்கள் அப்படியே இது இரும்பு என்ன சொல்லுவாங்க, தாளிப்பு தாங்க. இரும்பு கரண்டி தான். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் பாட்டி அப்படியே அதுக்குள்ளே அப்படியே போட்டுட்டு இந்த கரண்டியையும் அப்படியே உள்ளார விட்டு சாம்பார் கொஞ்சத்தை அப்படியே போடுவாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. இங்கே பாருங்கள், இதை அப்படியே டபால்னு நீங்கள் அப்படியே போட்டுற வேண்டியதான். போடும்போது ஜாக்கிரதைங்க, மேலையெல்லாம் தெளிக்கும். பார்த்திங்களா, மேலையெல்லாம் தெளிக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ என்ன இந்த கரண்டியை அப்படியே போட்டிங்கன்னு சொல்லாதீங்க. எங்கள் பாட்டி செய்கிற ஸ்டைலில் நான் அப்படியே செஞ்சு காமிச்சேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படிலாம் தெளிச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். திருப்பி ஏன் இந்த நடுவில் கரண்டி வைக்கிறேன் அப்படின்னா
பொங்காதுங்க. அதனால தான் அந்த நடுவில் வந்து கரண்டி வைக்கிறேன். இது என் சின்ன பையன் எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸுங்க. மில்க் வந்து பொங்கும்போது நீங்கள் வந்துட்டு இப்போ ஏன் பொங்க விட்டீங்க, இப்படியும் ஒரு கரண்டி வைங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்த டிப்ஸுங்க இது. ஸோ அதுலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ இப்போ இது இப்படி பண்ணிங்க அப்படின்னா பொங்காது. ஸோ அதனால தான் நான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போடக்கூடாதுங்க. அதனால தான் கரண்டி வச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி வந்து நல்லா ஒரு 3/4 வேக்காட்டுக்கு வந்துருச்சு. தாளிப்பு வந்து இறக்க போகிறப்ப பண்ணக்கூடாதுங்க. 3/4 பதத்துக்கு காய் இருக்கும்போதே தாளிப்பு போட்டிங்கன்னா தான் அந்த வெந்தயமெல்லாம் வந்து நல்லா வெந்து அந்த வாசனையை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த காரம், அந்த மிளகு அந்த ஜீரகத்தோட ஸ்மெல்லு, வெந்தயத்தோட ஸ்மெல்லு, கடுகோட ஸ்மெல்லெல்லாம் வந்து நல்லா இறங்கும்னு சொல்லுவாங்க. நல்லா கொதி வந்துருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ சுவையான பட்டிக்காட்டு சாம்பார் ரெடி. எங்கள் பாட்டி சொன்ன ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பாவக்காய், உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், ஊறுகாய், மோர் மிளகாய். காம்பினேஷனில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.